நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் மீண்டுமா உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவ விருட்சம் நான் தானே, தேறி வளரும் கேதுருதானே. தேவ விருட்சம் நான் தானே, தேறி வளரும் கேதுருதானே. மனம் வீசும் சந்தன மரமும் நானே, பானையைப் போல என்றும் செழிப்பேனே. மனம் வீசும் சந்தன மரமும் நானே, பானையைப் போல என்றும் செழிப்பேனே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்கள் செய்வே, மேன்மேலும் பலப்பட்டிடுவே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அன்பின் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக ஆவியானவர் கற்றுத் தருவீராக. கற்றுக்கொண்ட வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் கீழ்ப்படிந்து அதை கடைபிடிக்க தேவையான எல்லாவித அனுகூலமான கிருபைகளையும் தந்து வழி நடத்துங்க. ஆவியானவர் அடியாளை ஆட்கொள்ளுங்க, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 29வது வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதி ஆண்டவர் இந்த தாளந்து உவமையை சொல்லும்போது இந்த வசனத்தை சொல்லி முடிப்பார். ஒரு மனுஷன் 14வது வசனம் சொல்லுது, மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இந்த காரியத்து மூலம், இந்த ஓமை மூலம் ஆண்டவர் சொல்வார், ஒரு மனுஷனை அழைச்சி அவனோட திறமைக்கு தக்க, ஒவ்வொருவோட திறமைக்கு தக்கவும் கொடுத்தாரு. ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது திரும்ப அந்த மனுஷங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் 5 தாலந்து தந்தேனே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, 5 தாலந்து கொண்டு வந்தவர் சொல்லுவார், நீங்கள் தந்த 5 தாலந்தை வச்சு நான் இன்னும் கூடுதலாக 5 தாலந்து சம்பாத்தியம் பண்ணினேன்னு சொல்லுவார். 2 தாலந்து உள்ளவனும் அதே மாதிரி ஐயா, நீங்கள் எனக்கு 2 தாலந்து தந்தீங்க, நான் கூடுதலாக 2 தாலந்து அதை வச்சு என்ன செஞ்சுருக்கேன், சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். அப்போது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்வார், 5 தாலந்து நீ இந்த தாலந்தையும் நீயே வச்சுக்கோ, கூடுதலாக நீ சம்பாத்தியது பண்ணியது நீயே வச்சுக்கோ, இந்த 5 தாலந்து நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ, இன்னும் இதை வச்சு நீ என்ன செய்ய, அநேக தாலந்துகளை சம்பாத்தியம் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ, என்னுடைய நாம மகிமைக்காக நீ வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லிடுவார். அப்போ தான் சொல்லுவார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தானே, உனக்கு கொஞ்சம் 5 தாலந்து தந்தேன், அதை நான் உண்மையாக பயன்படுத்தி உண்மையாக உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தேன், நீ உன் எஜமானோட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்னு சொல்லுவார். பாருங்கள், 23வது வசனத்தில் சொல்லுதாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அதனால் உன் அண்ணவே அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பே அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் 1 தாலந்து வச்சுருந்தவன் என்ன செஞ்சாலும் பயன்படுத்தலைங்கும் போது எஜமானோட கோபத்தையும் வருத்தத்தையும் அவன் சம்பாத்தியம் பண்ணி கொண்டான். பாருங்கள், இந்த நாட்களில் அப்படி சம்பாத்தியம் பண்ணும்போது தான்
சீசர்கள் வந்து அவர்கிட்ட கேட்காங்க, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்குள்ள வாஞ்சையும் தாகமும் உள்ள கடவுள் நம்ம எல்லாரையும், யாருக்குமே ஒரு தாளந்து கூட கொடுக்காம யாரையும் அவர் விட்டுட்டு போகலை. எல்லாருக்குள்ளேயும் திறமைகளை கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளந்து நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட பேச்சு திறமை இருக்கலாம், எழுத்து திறமையாக இருக்கலாம், பாடக்கூடிய திறமையாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய திறமையாக ஆற்றலாக இருக்கலாம். சிலருக்கு ஓட முடியும், சிலருக்கு உழைக்க முடியும், சிலருக்கு பேச முடியும், சிலருக்கு பாட முடியும், சிலருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். பலவிதமான தாளந்துகள் இருக்கு. சிலருக்கு மற்றவங்களை உற்சாகப்படுத்த முடியும், சிலருக்கு மற்றவங்களை தாங்கி பிடிக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போகும்போது அவரா தள்ளாடினாரு. அப்போ சிறைனவராகிய சீமான் வந்து அந்த சிலுவையை தாங்கி பிடிச்சு ஒத்தாசை பண்ணணும். அதுவும் ஒரு திறமை தான். இன்னொருத்தர் தள்ளாடும் போது நம்ம போய் தோள் கொடுக்கறதும் ஒரு ஊழியம்தான், ஒரு தாளந்து தான். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் யாராலும் எதுவும் செய்யவும் முடியாம இருக்காது. ஸோ யாரால எது செய்ய முடியுமோ அதுதான் அவங்களுடைய தாளந்து. அந்த தாளந்தை நம்ம உண்மையாக பயன்படுத்தும் போது, அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது, இன்னும் கூடுதலான ஆசீர்வாதங்களை தாளந்துகளை தந்து இன்னும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம மேன்மைப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிவார். சொல்ல, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த நான் அநேகத்து மேலே அதிகாரியாக வைப்பேன். இல்லை, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சாதாரண சேவகனா, அடிமையா, மற்றவங்களுக்கு மேலே அற்பமாக எண்ணப்படுறவங்களா, ஒரு வேலைக்காரனை போல, ஒரு பணிவிடக்காரனை போல இருக்கலாம். அதே நேரத்தில் ஆளுகை செய்யக்கூடிய, அநேக காரியங்களை ஆளுகை செய்யக்கூடிய, அநேக கிருபைகளை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிபதியா, எஜமானா, ஒருவேளை யோசிப்பு வேலைக்காரராக தான் இருந்தார் அவங்க அது போத்திபார் வீட்டில். ஆனால் அந்த போத்திபார் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கும்போது கூட அவர் அந்த வேலைக்காரங்களுக்கு அதிகாரியாக தான் இருந்தார். யோபுல ஒரு வசனம் இருக்கும், நான் இராணுவத்துக்குள்ளே இருந்தால் கூட ராஜா மாதிரி இருப்பேன் அப்படின்னு இருக்கும். நான் அப்போ அடிக்கடி நடப்பேன், மலர்களுக்கு நடுவில் இருந்தால் ரோஜாவாக இருக்கணும், இராணுவத்துக்கு நடுவில் இருந்தால் ராஜாவாக என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அப்படி அநேக நேரம் நான் யோசித்திருக்கேன். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அந்த இடத்து மேலே, அந்த சூழ்நிலை மேலே, அந்த மனிதர்கள் மேலே ஒரு ஆளுகை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்போ கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது தான் அநேகத்தின் மேலே, நமக்கு தந்திருக்கிற கிருபையில், நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தில், தந்திருக்கிற வேலையில், தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில், தந்திருக்கிற திறமையை நம்ம உண்மையாக பயன்படுத்தும் போது, உத்தமமாக பயன்படுத்தும் போது, நம்முடைய பேருக்காகவோ பிரஸ்தாபத்துக்காகவோ அல்ல, ஆண்டுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தணும், ஆண்டுடைய ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்தணும். நமக்கு சுயநலமாக இல்லை, சுயநலமாக நமக்கு பொருளை சம்பாதிக்கவோ பேரை சம்பாதிக்கவோ நம்ம பேரை நிலைநாட்டதுக்கோ இல்லை, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுக்குறாரு. எப்படி ஒரு மரத்துக்கு இலையை கொடுக்காரு, கனியை கொடுக்காரு, அந்த கனிகள் வந்து அந்த மரத்துக்கு அது ஆசீர்வாதமாக இல்லை, அந்த மரம் நிழலை கொடுத்து இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, தன்னுடைய இலைகளை ஔஷதமாக பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, கனிகளை மற்றவங்களுக்கு உணவாக கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்குது. அதே போல தான் ஆண்டவருக்கு முன்பால நம்ம ஒரு விருட்சங்களை போல இருக்கோம். இந்த விருட்சங்கள் வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ அதே போல நாமும் கூட பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் நமக்கு திறமைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபைகளை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம அதிகாரிகளாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் எடுத்து பயன்படுத்துவாருங்கிறத தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்போ யாருக்கு மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, யாருக்கு நான் ஆண்டுடைய நாம மகிமைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்படணும்னு எண்ணம் இருக்கோ, ஆசை இருக்கோ, ஆசை உள்ளவன் எவனோ, வாஞ்சை உள்ளவன் எவனோ, உழைப்பு உள்ளவன் எவனோ, முயற்சி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும்
அடைவான். ஒருவேளை இந்த 5 தாலந்து வாங்கினவங்களுக்கு ஆசை இருந்தது, எஜமான் வரும்போது எஜமானோட ராஜ்ய விருத்திக்காக நான் என்ன செஞ்சிருக்கணும், பயன்பட்டிருக்கணும், எஜமானோட மனசை குளிர்விக்கிற கிரியையை நான் நடப்பித்திருக்கணும், அவன் பாராட்டுற அளவுக்கு நான் உண்மையும் உத்தமமாக வேலை செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்தான். அவன்கிட்ட முயற்சி இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, பிரயாசம் இருந்துச்சு, ஆசைப்பட்டதை செயலில் காண்பிச்சு சம்பாத்தியமும் அவன் கையில் இருந்துச்சு. ஸோ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டது பரிபூரணம் அடைவான். இதே ஆசையும் வாஞ்சையும் தாகமும் வைராக்கியமும் பிரயாசமும் நம்மகிட்டையும் காணப்படும் போது ஆண்டவர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த நாட்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை குறித்து தியானிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் பார்த்தோன்னு சொன்னால் 22வது வசனத்தில் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். இப்போ மோசைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவனுக்குள்ள நிறைய திறமைகளை தாளந்துகளை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவன் இப்போ எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆகப்பட்டான். இப்போ அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது, நான் வாக்கிலும் செய்யலும் வல்லவனா திறமைசாலியா இருக்கனே நான் அப்படின்னு அவன் என்ன சொல்றான், அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு, நான் வாக்கிலும் செய்யலும் வல்லவன் ஆயிட்டேன், என்னோட பேர பிரஸ்தாபத்தை என்ற சகோதரத்தை போய் காட்டணும், இந்த எகிப்தில் நான் இன்னும் பெரிய ஆளாக விளங்கணும், பின்னாட்களில் எகிப்துக்கே அதிபதியாக வரணும், நான் எகிப்தோட அரண்மனையில் வளர்ந்தவேன் அப்படிங்கிற பெருமையோ அந்த சிந்தனையோ இல்லை. இன்னும் நம்ம தன்னை பெரிய ஆளாக காட்டணுங்கிற எண்ணம் வரல. தன்னுடைய சகோதரர்கள், அடிமையாக இருக்கிற சகோதரர்கள் தன் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்கள சந்திக்கும்படியான எண்ணம் உண்டாயிட்டு. அவன் பாருங்க, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, மோசே துன்பப்படுதலை தெரிந்து கொண்டானாம். அரண்மனையின் எகிப்தின் பொக்கிஷத்தை விட தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலரோட துன்பப்படுதலை தெரிந்து கொண்டான்றது. காரணம் பாருங்க, எதற்காக அவன் யோசிச்சிருக்கலாம், எல்லா சகோதரரும் அடிமையா செங்கல் அறுத்துக்கிட்டு ஆளோட்டிகள் நிமித்தம் கூக்கர் இட்டுக்கிட்டு கொண்டு இருக்கும்போது என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் அரண்மனையில் வளர்க்கணும், எனக்கு மட்டும் ஏன் அரண்மனையிலிருந்து பயிற்சி அளிக்கப்படணும், நான் மட்டும் ஏன் வாக்கிலும் செய்யலும் வல்லவன் ஆகணும். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் என்ன ஆண்டவர் இந்த அரண்மனை கொண்டு வந்திருக்கிறாரு, இவையெல்லாம் கற்று தந்திருக்கிறாரு, நான் இவைகளை பயன்படுத்தி என்னுடைய சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவன் முதலாவது அவன் மனசுல ஒரு ஆசை வந்துச்சு. ஆசை உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும், கூடுதலான தாளந்துகள் கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனத்துல பார்த்தோம். ஸோ இந்த ஆசை வந்த உடனே அதை செயல்படுத்த அவன் தீர்மானிச்சான். அரண்மனையின் சுகபோகத்தை விட்டுட்டு இவன் என்ன பண்ணனான்னா இந்த அடிமைகள் வாழ்கிற பூமிக்கு கடந்து வந்தான். கடந்து வரும்போது அங்க சில காரியங்கள் நடக்க நமக்கு தெரியும். ஒரு எகிப்தியன் அவனை துன்பப்படுத்துற, தன்னோட சகோதரரை துன்பப்படுத்தும் போது தன்னோட பலத்தை என்ன செஞ்சான், அந்த இடத்துல ஐயோ எகிப்தியனை கொன்று போட்டேம்னா, நான் கண்டுபிடிக்கப்பட்டேம்னா என்னோட அரண்மனை வாழ்க்கை போயிருமோன்னு அவன் நினைக்கல. தன்னோட அந்த பலத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டான், அந்த சகோதரனை அந்த எகிப்தியனை அவன் கொன்று போட்டுட்டான். அவன் செஞ்சது தவறு தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய சகோதரனுக்காக அவன் நியாயம் செய்கிற ஒரு வாஞ்சையில் தான் அவன் அதை என்ன செஞ்சிட்டான், இவனை விடுவிக்கும்படி அவன் அதை செஞ்சிட்டான். அவன் செஞ்சது சரி கிடையாது. ஆனால் அவன் காணப்பட்ட வைராக்கியம், ஒரு ஆசை வந்துச்சு. ஆசை வந்தது, அந்த ஆசையை அப்படியே நினச்சிக்கிட்டே அவன் என்ன செய்யலை, சுகபோகமாக அரண்மனையில் படுத்திருக்கல. தன்னுடைய சகோதரரை கண்டு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க ஆசையில் கடந்து வர்றான். வர்ற வழியில் இப்படி ஒரு சூழ்நிலை. இப்போது அவனை ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அவன் அந்த எகிப்தியனுக்கு விரோதமாக அதை பயன்படுத்துகிறானா, பயப்படுறானா தன்னோட காரியத்தை அப்படின்போது அவன் பயப்படாமல் என்ன செஞ்சான், அதை செயல்படுத்தினான், தன்னோட திறமையை செயல்படுத்தினான். அப்புறம் மறுநாளும் அவன் செயல்பட்டு மறுபடியும் அவன் அது யாருக்கும் தெரியலை, அவன் கொண்டு புதைச்சி போட்டுட்டான். ஆண்டவர் அந்த செயலை வெளியே கொண்டு வராமல் வச்சிட்டாரு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா திரும்ப அரண்மனைக்கு போயிட்டான். மறுநாளும் தன்னுடைய சகோதரரை பார்க்க அவன் வாரான். அப்போ தினத்தனும் தன்னுடைய சகோதரர்கள் சுகமாக இருக்கணும், அவங்கள யாரும் கொடுமைப்படுத்திடக்கூடாது, அவங்க அடிமை வேலையே செஞ்சால் கூட பயம் இல்லாமல் செய்யணும். இவனுக்குள்ள முதல்ல இருந்த தரிசனம் இவ்வளவுதான். அவனை மீட்டு கொண்டு போனோம், ஒருவேளை இஸ்ரவேலுக்கு கூட்டிட்டு போயிடணுங்கிற
எண்ணம்லாம் அவனுக்கு வந்திருக்காது. அவனுக்கு வந்து அந்த 40 வயசுல சகோதரர்களுக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது. அதை எப்படி செய்யணும்னு தெரியாததுனால தான் தன்னுடைய அவசரத்தினாலும் ஆத்திரத்தினாலும் பலவிதமான தவறுகள் அவன் செய்கிறான். பாருங்க, இப்போ அந்த இடத்துல வந்து மறுநாள் செய்யும்போது இவனுடைய சொந்த சகோதரர்கள் தான், அந்த இஸ்ரவேலர் தான் இவனை எங்களை உனக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யாரு, அவனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்லலாம் நினைக்கியோ அப்படின்னு சொல்லி இவனை பேசினாங்க. அற்பமாக பேசினப்போ எகிப்தியனை கொன்று போடுறதுக்கு துணிச்சல் இருந்தது. காரணம், எகிப்தியன் கையில் இருந்து எகிப்தியன் தன்னோட ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அந்த எகிப்தியன் கையிலேருந்து என் ஜனம் விடுதலை ஆகணுங்க வாஞ்சியின் தாகமும் அவனுக்கு இருந்தது. அதே நேரத்தில் தான் நேசிக்கிற தன்னுடைய சகோதரர்கள் தன்னை புரிந்து கொள்ளலையேங்க அங்கலாய்ப்பும் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் வந்து எல்லாவற்றையும் காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அவர் மோசையோட உள்ளத்துல இருக்க வாஞ்சையும் தாகமும் அவருக்கு தெரியும். அவனோட உள்ளான நோக்கம் அவருக்கு தெரியும். பட் அந்த உள்ளான நோக்கத்தை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறமையில, கொடுக்கப்பட்ட தாளந்துல அவன் உண்மையா இருந்தது ஆண்டு பார்த்ததுனால தான் அவனை என்ன செஞ்சாரு, பிராக்டிஸ் பண்ணதுக்கு திரும்ப வனாந்திரத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. வனாந்திரத்தில் அவனுக்கு போதுமான அவனோட உலக ஞானத்தை, உலக பலத்தெல்லாம் ஆண்டவர் வந்து மறக்க செய்து அவனை உன்னத பலத்தால தெய்வீக ஞானத்தினால நிறைச்சி தெய்வீக வல்லமையினால நிரப்பி அவன் கையில ஒரு கோலை கொடுத்து, உன் வாக்கும் உன் செய்கையும் செய்யாததை என்னுடைய வல்லமையும் இந்த நான் உனக்கு தந்த இந்த கோலினாலே நீ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க முடியும்னு சொன்னாரு. ஸோ அப்போ பாருங்க, அந்த 5 தாளந்துல உண்மையா இருந்தவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல அதிகாரியாக்குனாரு. அதே போல தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எகிப்தின் சாஸ்திரங்களை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரரை விடுவிக்க வாஞ்சை உள்ளவனாய் இருந்த அந்த மோசேய ஆண்டவர் தன்னுடைய கரத்துல எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, திரும்பவும் அவனை தன்னுடைய தெய்வீக ஞானத்தினாலும் தன்னுடைய தெய்வீக வல்லமையினாலும் நிரப்பி திரும்பவுமா கொண்டு வந்து அதே சகோதரனை 35வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 7:35 சொல்லுது. 34:35 எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியிலே அவனுக்கு தரிசனமாகிய தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். பாருங்க, கொஞ்சம் அவனுக்கு கொடுத்த திறமையில, கொஞ்சம் அவனுக்கு கொடுத்த தாளந்த பயன்படுத்துறதுல உண்மையா இருந்த மோசைய ஆண்டவர் அப்ப பாருங்க அவனா போய் பயன்படுத்தினான். அப்ப ஆண்டவர் அனுப்பல, ஆண்டவர் அவன் இருதயத்துல ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வரதுல அவன் உண்மையா இருந்தான். தன்னுடைய சகோதரருக்கு நியாயம் செய்யறதுல அவன் உண்மையா இருந்தான். அதை பார்த்த ஆண்டவர் இவன் தான் தன்னுடைய ஜனத்தை மீட்கணும், தலைவனா மீட்பனா இவனை பொறுப்பாக்கணும்னு சொல்லி அவனை வனாந்திரத்துக்கு அழைச்சிட்டு போய் அவருடைய பரலோக பயிற்சியை கொடுத்து அவன் கையில அவனை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமான அந்த கிருபையும் அவனுக்குள்ளதான் இருக்கு. அது மறைஞ்சுதான் இருக்கே ஒழிய ஒரு காலம் என்ன செய்யாது, மங்கி போகாது, மாறி போகாது. எப்படி ஒரு சின்ன வயசுல நம்ம நீச்சல் படிச்சது, 5 வயதுல பழகின அந்த நீச்சல் 50 வயதிலும் நமக்குள்ளதான் அது இருக்கு. நம்ம நீச்சல் அடிச்சாலும் அடிக்கட்டாலும், சைக்கிள் பழகிறதும் 5 வயதுல பழகுனது 50 வயது வரையும் அந்த திறமை நமக்குள்ளதான் இருக்கு. அது மறுபடியும் என்ன செய்யணும், பாலிஷ் பண்ணத்தான் படணும், கூறாக்கப்பட தான் செய்யணும். அதே போல அந்த உலக பிரகாரமான தாளந்துகளும் கிருபைகளும் மோசைக்குள்ள இருந்துச்சு. அது மறந்துதான் அவனுக்கு போய் இருந்தது. ஆனா இப்ப கூடுதலா தெய்வீக வல்லமையும் தெய்வீக ஞானமும் தெய்வீக கிருபைகளும் அவனுக்கு சேர்ந்து கொண்டது. இப்ப அனுப்புறது ஆண்டவர் அனுப்புறாரு, நான் அனுப்புறேன். அப்போ ஒரு நம்பிக்கையை அவனுக்கு என்ன செஞ்சுட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த விசுவாசத்தோடு அவன் வாரான். வந்து என்ன செய்யறான், வனாந்திரத்திலையும் 40 அப்போ பாருங்க, இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, தன்னுடைய சகோதரர் மேல ஒரு பரிதாபப்பட்டு ஒரு அன்புனால நியாயம் செய்ய தன்னுடைய திறமையை பயன்படுத்தின மோசேய ஆண்டவர் இரட்சகனா மீட்பனா தலைவனா தெரிந்து கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்தே மீட்டு கொண்டு வந்து கர்த்தருடைய தேசத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டார். நாமும் கூட
கொடுத்திருக்கிற திறமையை நன்மைக்காக, தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்த நம்ம தீர்மானிக்கும் போது, பயன்படுத்துவதில் நம்ம உண்மையாக இருக்கும்போது, அதை உலகம் பார்க்கலையோ, நம்முடைய சகோதரர்களால் நம்ம அங்கீகரிக்கப்படுறோமோ அங்கீகரிக்கப்படலையோ, இந்த உலகம் நம்மளை துச்சமாக மதித்தாலும் ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்முடைய அவமானங்களை பார்க்குறாரு, நம்முடைய புறக்கணிப்புகளை பார்க்குறாரு, நம்ம நிராகரிக்கப்படுகிறதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் எந்த ஜனம் நிராகரிச்சதோ, எந்த ஜனம் நம்மளை வேண்டான்னு சொல்லிச்சோ, அவங்களையே நடத்தக்கூடிய கிருபைகளை தந்து, அவங்களையே ஆளுகை செய்யக்கூடிய கிருபைகளையும் தந்து, கொஞ்சத்தின் மேலே கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற நம்ம அந்த அநேகத்தின் மேலே அதிகாரியாக்கி அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளேயும் இளைப்பாறுதலோடு கூட அந்த ஊழியத்தை நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அவர் நம்மை அனுப்பும்போது நம்ம எதிர்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய இந்த மோசையை போல நம்ம அர்ப்பணிப்போம், பெரிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு மோசையை கொண்டு பேசினீரே. ஆண்டவரே, நாங்களும் மோசையை போல வாஞ்சையோடு தாகத்தோடு ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிக்க ஆண்டவரை செயல்பட பிரயாசப்படும் போது ஆண்டவரே, திரள் கூட்ட ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கி மகிழ பண்ணுகிற தகப்பனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் தாங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.